அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். லஞ்சுக்கு ஒரே ஒரு சாப்பாடு செஞ்சுட்டு ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூப்பராக சிக்கன் சுவையில் நீங்கள் சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டுக்கே மீல் மேக்கர் வச்சுட்டு சூப்பராக ஒரு பிரியாணி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அசலில் சிக்கன் பிரியாணி செஞ்ச மாதிரியே ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. கூடவே நமக்கு குழம்பு எதுவுமே தேவையில்லை, தயிர் வெங்காயம் மட்டும் இருந்தால் போதும். இந்த சூப்பரான காரசாரமான இந்த மீல் மேக்கர் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 50 கிராம் மீல் மேக்கர் வாங்கியிருக்கிறேன். இதை நல்லா சுடுதண்ணியில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி இந்த மாதிரி தலைன்னு கொதிக்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மீல் மேக்கரை அதில் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. கரண்டி வச்சு நல்லா இந்த சுடுதண்ணியில் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆன உடனே நல்லா ஊறிடும் சுடுதண்ணியில். இந்த மீல் மேக்கரில் சில பேருக்கு அந்த ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், அது பிடிக்காது. அந்த ஸ்மெல் வராமல் எப்படி நம்ம இந்த மீல் மேக்கரை ரெடி பண்ணணும்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ சுடுதண்ணிலேருந்து தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு ஒரு பவுலுக்கு மீல் மேக்கரை எடுத்துருங்க. மீல் மேக்கர் நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுத்தப்புறம் நல்லா பெருசாகிடும். உங்களுக்கு இதில் குட்டி சைஸ் மீல் மேக்கரும் இருக்குது, நீங்கள் அது வேணால் எடுத்துக்கோங்க. இப்போ நார்மல் வாட்டர் நம்ம இந்த மீல் மேக்கரில் சேர்த்துட்டு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி பிழிஞ்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கூட அந்த மீல் மேக்கரோட ஃப்ளேவர் வராது. நல்லா சிக்கன் துண்டுகள் மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்து இருக்கும். இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் உள்ள அந்த எசன்ஸ் மாதிரியான வாசனை போயிடுங்க. நீங்கள் இன்னும் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தானே போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இப்போ குக்கர் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க. ஆயில் 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண ஆயில் சேர்த்துக்கோங்க. பட்டை, பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு நட்சத்திர சோம்பு. அதிகமான ஸ்பைசஸ் வேண்டாம். 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்து 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி தான் எடுத்துருக்கிறேன். நல்லா ஊறிடுச்சு. நம்ம எந்த டம்ளர்லையோ இல்லை மெஷர் கப்பிலோ எது அளந்தோமோ அதே இதில் தான் நம்ம தண்ணி அளக்கணும். இப்போ எண்ணெயில் இந்த ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்ச உடனே நீளமாக வெட்டின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி வதக்கிக்கலாம். கொஞ்சம் இந்த கண்ணாடி பதம் வந்த உடனே கூடவே தக்காளியை சேர்த்துக்கோங்க. நல்ல பழுத்த தக்காளியாக மீடியம் சைஸில் 2 எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வெங்காயத்தோடு நல்லா மசிஞ்சு இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசம் போக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி வதக்கி விடுங்க. பச்சை மிளகா 3 பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கிறேன். இப்போது நம்ம நல்லா பிழிஞ்சு வச்ச மீல் மேக்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நம்ம பிரியாணி பண்ணும்போது நல்லா உதிரியாக ஒரு க்ரீமியான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். வரன்னு இல்லாமல் இருக்கும். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே பிரியாணி மசாலாத்தூள் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள், தனி மல்லித்தூள் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கிறேன். மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 புதினா இலையை சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அந்த தயிரோட அந்த மசாலாலாம் கலந்து ராஸ்மல் போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதக்கி விடும்போது மசாலா நல்லா அந்த மீல் மேக்கரோட அப்சர்வ் ஆகி சூப்பராக வருங்க. இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டதுக்கப்புறம் நான் இந்த டம்ளரில் தான் அரிசி அளந்தேன். அதே டம்ளருக்கு அரிசி ஊற வச்ச தண்ணி 1 டம்ளர் சேர்த்துருக்குறேன். கூடவே நார்மல் வாட்டர் 1 டம்ளர் சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு போதுமானு செக் பண்ணிவிட்டு உப்பு வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாங்க. உப்பு எனக்கு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது, அதனால் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது ஒரு கொதி வரட்டும் தண்ணி. நல்லா ஒரு கொதி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் 1/4 மூடி எலுமிச்சப்பழ சாறு சேர்த்து விட்டுக்கோங்க. எலுமிச்சப்பழ சாறு நம்ம பிரியாணி அரிசியை நல்லா உதிரியாக கொண்டு வரும். நல்லா எலுமிச்சப்பழ சாறு சேர்த்துட்டு ஊற வச்ச பாசுமதி அரிசியும் சேர்த்துடலாம். 1 டம்ளர் பாசுமதி அரிசிக்கு 2 டம்ளர் நம்ம தண்ணி சேர்க்கணும். இதுவே நீங்கள் சீரக சம்பா அரிசி எடுத்துருக்குறீங்க அப்படின்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா அரிசி சேர்த்துட்டு ஒன்று போல் கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும்.
மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு நல்லா அந்த ஆவி அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக மணக்க சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டில் மீல் மேக்கர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அரிசி நல்லா உதிரியாக வந்திருக்குது பாருங்கள். குறைஞ்சது நம்ம கரெக்டாக 20 நிமிஷம் ஊற வச்சா மட்டும்தான் அரிசி இந்த அளவுக்கு உதிரியாக பூ மாதிரி இருக்கும். நீங்களும் இந்த பாசுமதி அரிசியில் மீல் மேக்கர் பிரியாணி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலாப்பில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு அப்படியே கரண்டி வச்சு லைட்டாக அப்படி மேலாப்பில் அமுத்தி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக ரெடி ஆகிருக்குங்க நம்மளோட மீல் மேக்கர் பிரியாணி. இப்போ 5 நிமிஷம் கழித்து நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு பிரியாணி. நீங்கள் இன்னும் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். உங்களுக்கு இந்த மீல் மேக்கர் பிரியாணி டேஸ்ட் பிடிச்சிருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. நல்ல அருமையான சிக்கன் பிரியாணி சுவையில் மீல் மேக்கர் பிரியாணி சுட ரெடி ஆகிடுச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம். கூடவே நான் இன்றைக்கி தயிர் சம்பல் தான் சேர்த்துருக்குறேன். தயிர் சம்பல் மட்டும் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் காரசாரமாக இந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.